हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं கோவிந்தா கோவிந்தா. ராதேஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் பைரவருடைய உபாக்கியானம் அதை பார்க்க போறோம். அகஸ்தியர் கூறுகிறார், ஏ சர்வஜனுடைய ஹிருதய நந்தனா, ஏ ஸ்கந்தா, வாரணாசியின் கதையை மாத்திரம் கேட்டுவிட்டு எனக்கு திருப்தி ஆகவில்லை. அதனால் தங்களுக்கு கிருப்பை இருக்கும் பட்சத்தில் நானும் கேட்பதற்கு தகுதி வாய்ந்தவன் என்று எண்ணினால் காசியில் இருக்கும் பைரவனுடைய கதையை கூறுங்கள். இந்த காசி கஷேத்திரத்தில் பைரவர் என்ற பெயருடன் யார் இருக்கிறார்கள்? அவருடைய உருவம் எப்படி இருக்கிறது? அவருடைய கர்மம் யாது? அவருக்கு எத்தனை பெயர்கள் உண்டு? அவரை ஆராதித்தால் அவர் எந்த விதமான சாதனைகளுக்கு சித்திகள் கொடுப்பார்? எந்தெந்த சமயங்களில் அவரை ஆராதித்தால் அவர் சீக்கிரமாக சித்தி கொடுப்பார்? ஸ்கந்தர் கூறலானார், வாரணாசியிடம் உனக்கு மிகவும் அன்பு இருக்கிறது அகஸ்தியா, உன்னை போல வேறு ஒருவரும் அறியவில்லை. அதனால் மகாபாதகங்களையும் நாசமாக்கக்கூடிய பைரவருடைய விருத்தாந்தத்தை உனக்கு கூறுகிறேன். இதை கேட்பதனால் காசிவாசத்தின் பலன் நிர்விঘ்னமாக நிறைக்கும். நன்றாக பழுத்த மாம்பழத்தை 2 கைகளாலும் சேர்த்து பிடித்து 4 பக்கமும் அமுக்கி அதன் ரசத்தை குடித்துவிட்டு அதன் கொட்டையை எறிவது போல பைரவர் பிரம்மாண்ட மண்டலமாகிய மாம்பழத்தை நன்றாக கசக்கி அதன் ரசத்தை பருகிவிட்டு உன்மத்தனை போல உத்தண்டமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த மகா பைரவர் 3 உலகங்களையும் ரட்சிக்கட்டும். அகஸ்தியா, விஷ்ணுவின் 4 கைகளும் பிரம்மனுக்கு 4 முகம் இருந்து கூட அவர்களே மகாதேவரின் மகிமையை உள்ளபடி அறிந்தது இல்லை. மண்ணில் பிறந்தவனே, இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. காரணம் என்ன என்றால், சிவனுடைய மாயையை ஒருவரும் தாண்ட முடியாது. அந்த மாயையினால் மோகமடைந்து தத்துவத்தை ஒருவரும் அறியவில்லை. அவரே இடம் கொடுத்தால்தான் பிரம்மா முதலிய தேவகணங்களே அவரை அறிய முடியும். நம் இச்சைப்படிக்கு நாம் அவரை அறிய முடியாது. ஆத்மாராமனான பரமேஸ்வரனை அவர் எங்கும் நிறைந்தவர், ஆனாலும் ஒருவராலும் பார்க்க முடியாது. மூட ஜனங்கள் வாக்கிக்கும் மனதிற்கும் எட்டாத அந்த மகாதேவனை இதர தெய்வங்களுக்கு சமமாக நினைக்கிறார்கள். ஏ பிராமணரே, பூர்வ காலத்தில் சூமேரு பர்வதத்தின் உச்சியில் மகரிஷிகள் எல்லோரும் ஒன்று கூடி மகரிஷியான பிரம்மாவை நமஸ்கரித்து கேட்டனர், நாசம் அடையாத தத்துவம் எது? அதை சொல்லுங்கள். அதற்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா, சாம்பவி மாயையினால் மோகமடைந்து அந்த பரம தத்துவத்தை அறியாமல் தன்னையே அந்த அழியாத பரதத்துவம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு கூறினார், ரிஷிகளே, நான் ஜெகத்யோனி, நானே சிருஷ்டிகர்த்தா, நானே ஸ்வயம்பு, நானே ஈஸ்வரன், அனாதியான பிரம்மஸ்வரூபம். என்னை பூஜை செய்யாமல் ஒருவனும் முக்தனாக முடியாது. 3 உலகம் முழுவதும் பாலிப்பதும் சம்ஹாரம் செய்வதும் நானே. உண்மையில் என்னை விட மேலானவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. எல்லா தேவதைகளை காட்டிலும் நானே சிரேஷ்டன். பிரம்மாவுடைய இந்த வார்த்தையை கேட்டு நாராயண ரூபமான யக்னேஸ்வரர் கோப சிரிப்பு சிரித்து கொண்டு ரோஷத்தினால் சிவந்த கண்களை உடையவராகி கூறினார், பரம தத்துவத்தை அறியாமலேயே நீர் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்? உம்மை போல யோகியர்களுக்கு இந்த விதமான அஞ்ஞானம் உச்சிதம் இல்லை. சமஸ்த லோகங்களுக்கும் கர்த்தாவான நான் யக்ஞராஜன், பராத்பரனான நானே நாராயணன். பிரம்மனே என்னை அனாதரவு செய்து சமஸ்த லோகங்களும் ஜீவித்திருப்பது என்பது முடியாது. நானே பரமஜோதி, நானே பரமகதி. நான் உன்னை இந்த வேலையில் அமர்த்திருப்பதால் தான் நீ இந்த சிருஷ்டி காரியத்தை சரிவர செய்கிறாய். இந்த விதமாக மாயை வசப்பட்டு இருவரும் போட்டி மனப்பான்மையுடன் ஜெயத்தை விரும்பியவர்களாய் ஒருவருக்கொருவர் விரோதித்து கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரமாணத்துக்கு எல்லையாக இருந்த சதுரு வேதத்தினிடம் கேட்டார்கள், ஏன் வேத கூட்டங்களே, உங்களுடைய பிரமாணம் எங்கும் கீர்த்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. எவரை பரம தத்துவம் என்று கூறுகிறீர்கள்? வேதங்கள் கூறின, சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் காரணமான பிரசித்தி பெற்ற தேவர்களே,
எங்களை தீர்ப்பு கூற யோக்கியதை உள்ளவர்களாக எண்ணினீர்களானால் உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பிரமாணத்தை சொல்கிறோம். வேதங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு பிரம்மாவும் யக்னேஸ்வரரும் கூறினார்கள், ஆம், உங்களுடைய சொல்தான் பிரமாணம், அதனால் பரதத்துவம் என்பதை நீங்களே கூறுங்கள். முதலாவதாக ருக்வேதம் கூறியது, எவருடைய உதரத்தில் சமஸ்த பஞ்சபூத சேர்க்கையிலான ஜீவன்கள் அடங்கி இருக்கிறதோ, எதனால் இவைகள் எல்லாம் செயல்புரிகிறதோ, எதை பண்டித ஜனங்கள் தத் என்ற பதத்தால் குறிப்பிடுகிறார்களோ அந்த ருத்ரனே கேவலம் பரம தத்துவம். யஜுர்வேதம் கூறியது, இந்த சமஸ்த யாகம் யோகம் இவைகளின் மூலமாக எதை ஆராதிக்கிறோமோ, எதனால் எதனுடைய பலத்தினால் நாங்கள் பிரமாண மாத்திரம் என்று கூறுகிறீர்களோ அந்த சமதர்மியான சிவனே பரதத்துவம். உடனே சாமவேதம் கூறியது, இந்த விஸ்வ மண்டலத்தை எவர் ஆட்டுவிக்கிறாரோ, எவரை யோகிகள் சதா தியானிக்கிறார்களோ, எதனுடைய ஜோதியினால் உலகம் பிரகாசிக்கிறதோ அந்த திரையம்பகமே பரமதத்துவம். பிறகு அதர்வண வேதம் கூறியது, அந்த தேவாதி தேவனுடைய அனுகிரகத்தினாலேயே அவரை பக்தி சாதனத்தின் மூலம் பார்க்கிறோம், அவரே துக்கத்தை தூர விலக்கும் கைவல்ய சொரூபம், அந்த சங்கரரே பரமதத்துவம். முனியே, இந்த விதமாக வேதங்களுடைய வச்சனங்களை கேட்டு மாயினால் மிகவும் மோகித்து போன அந்த பிரம்மனும் யக்ன நாராயணரும் சிரித்தார்கள். யார் புழுதி படிந்தும் பூதகணங்களுக்கு தலைவனாக இருந்து ஸ்மசானத்தில் நிர்வாணமாக ஆடிக்கொண்டும் சிவையுடன் எப்பொழுதும் கிரீடித்து கொண்டும் ஜடையில் தரித்து கொண்டும் எருதில் ஏறிக்கொண்டும் பாம்புகளை ஆபரணமாக அணிந்து கொண்டும் பயங்கர ரூபத்தில் இருக்கிறாரோ அவனா சங்கரஹிதனான அத்வீதிய பரம பிரம்மத்தை அடைந்தவர். பிறகு அந்த இருவர்களுடைய அஜ்ஞானமயமான அந்த வச்சனத்தை கேட்டு அந்த சனாதன பிரணவஸ்வரூபம் உருவரகிதனாக இருந்தும் உருவத்துடனேயே அவர்கள் எதிரில் நின்று வினோதமாக சிரித்து கொண்டு அவர்கள் இருவரிடம் கூறத் தொடங்கினார். பிரணவஸ்வரூபம் கூறியது, லீலாதாரி இந்த ருத்ரமூர்த்தி பகவான் தான். தனது ஆத்மாவிலிருந்து அந்நியமான ஒரு சக்தியுடன் விளையாடவில்லை. இந்த பகவான் ஈஸ்வரர், சனாதனன், ஸ்வயம் ஜோதி ரூபர். இந்த சிவையும் அவருடைய ஆனந்த ரூபியான சக்தி ஸ்வரூபம். அவரிடமிருந்து அவள் அந்நியம் அல்ல. இப்படி பிரணவமே உருக்கொண்டு வந்து கூறியும் ஸ்ரீகண்டருடைய மாயா விலாசத்தால் பிரம்மனும் யக்ஞ ரூபரும் தங்கள் அஜ்ஞானத்திலேயே மூழ்கி இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஆகாசமும் பூமியும் மத்திய பாகமும் ஒன்றாக ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபம் கிளம்பியது. இந்த ஜோதி மண்டலத்தின் மத்தியில் ஒரு புருஷ ஸ்வரூபம் காணப்பட்டது. அதை பார்த்தவனுடைய பிரம்மனுடைய 5வது தலை கோபத்தால் ஜொலிக்க தொடங்கியது. நமது மத்தியில் புருஷாக்காரமாக ஜொலிக்கும் இவன் யார் என்று பிரம்மா மனதுக்குள்ளேயே விசாரிக்க தொடங்கினார். உடனே அந்த புருஷன் திரிசூல பாணி, நெற்றிக் கண்ணன், சர்வம், சந்திரன் இவைகளால் அலங்கரித்து கொண்டு நீல கழுத்துடன் நிற்பதை கண்டார். பிறகு இரண்ய கர்ப்பர் அந்த புருஷனிடம் கூறினார், ஏ சந்திரசேகரா, உன்னை எனக்கு நன்றாக தெரியும். முன்பு நீயே எனது நெற்றிக்கண்ணிலிருந்து ருத்ரரூபமாக உற்பவித்தாய். பலமாக அழுததால் நான் உனக்கு ருத்ரன் என்று பெயர் வைத்தேன். சரி பிள்ளாய், இப்போது நீ என்னை சரணாகதி அடைவாய், உன்னை நான் பாதுகாப்பேன். இதற்கு பிறகு பிரம்மனுடைய இந்த கர்வம் நிரம்பிய சொற்களை கேட்டு பைரவ ரூபமான ஒரு புருஷனை சிருஷ்டித்து அவனிடம் கூறினார், ஏ காய ரூபமான நீ இந்த பிரம்மனை அடக்கு. சாட்சாத் கால ரூபமாக நீ உத்பவத்தன்றி காலராஜனாக ஆவாய். நீயே உலகை பாலிப்பதற்கு அருகதை உள்ளவன். அதனால் உனக்கு பெயர் பைரவர் என்று இன்று முதல் இருக்கட்டும். உனக்கு காலனும் பயப்படுவான். அதனால் உனது நாமம் கால பைரவர் என்று இருக்கட்டும். நீ சந்தோஷமடைந்து துஷ்டர்களை வதைப்பாய். அதனால் உனது பெயர் எங்கும் ஆமதர்க், நசுக்குபவன் என்று பொருள். பிரசித்தமாக இருப்பாய். பக்த ஜனங்களுடைய பாபங்களை பொழுதில் புஜித்து விடுவாய். அதனால் உனது பெயர் பாப பக்ஷகன் என்று இருக்கட்டும். எனது முக்கியமான பக்தியை பரவ செய்யும் இந்த பக்தி புரி, இந்த காஷி, அதில் எப்பொழுதும் உனது அதிகாரம் செல்லட்டும். இங்கு பாபிகளை அடக்கி ஆள்வது உனது வேலையாக இருக்கட்டும். ஏனென்றால் சித்திரகுப்தன் காசிவாசிகளுடைய சுப அசுப கர்மங்களை கணக்கில் எழுத மாட்டான். இத்தனை வரங்களையும் அளித்துவிட்டு மகாதேவர் ஆசீர்வதித்ததும் கால பைரவர் உடனே தனது இடது கை விரல் நக நுனியால் பிரம்மாவின் சிரசை கொய்தார். சரீரத்தில் எந்த அங்கம் அபராதம் செய்கிறதோ அந்த அங்கத்தை நசுக்குவதுதான் அவரது வேலை. ஆதலால் பிரம்மா எந்த தலையால் பரமேஸ்வரனை நிந்தித்தாரோ அதே 5வது சிரசை கொய்து விட்டார். இதை பார்த்ததுமே பயந்து போய் நாராயணனாகிய விஷ்ணு
சங்கரனை துதிக்க ஆரம்பித்தார். இரண்யகர்ப்பனும் பயமடைந்து ருத்ர ஜபம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது பிரணத மகாதேவன் சந்தோஷமடைந்து பிரம்மா விஷ்ணுக்களை சமாதானப்படுத்தி தனது மற்றொரு மூர்த்தியான கபர்த்தி பைரவரிடம் கூறினார். நீலலோகிதா, இந்த யக்ஞ புருஷன் பிரம்மா இருவருமே உன்னால் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நீ பிரம்மனின் இந்த கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு இரு. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை விலக்கு. காபாலிக விரதம் இருந்து ஜனங்களுக்கு பிக்ஷை செய்து விரதத்தை எடுத்து சொல்லி எங்கும் சுற்றி திரிவாயாக. இவ்விதம் கூறி அந்த தேஜோரூபமான பகவான் சிவன் அந்தர்தானம் ஆகிவிட்டார். பிறகு சிவனும் இரத்தவர்ணமாக இரத்த துகில் உடுத்து இரத்த மாலை அணிந்து இரத்த சந்தனம் பூசிக்கொண்டு கோர பற்களும் பயங்கரமான முகமும் துடிக்கும் நாக்கை வெளியில் நீட்டிக்கொண்டு ஆகாசத்திலேயே ஒரு காலின் நுனிபாகத்தை தூக்கி கொண்டு மிகவும் இரத்தபானம் செய்து கொண்டு கட்கமும் தலைவோடும் கையில் ஏந்தி பளபளக்கும் மஞ்சளான தாரகைகளால் பார்க்கும்படி மகாவேகத்துடன் கர்ஜித்து கொண்டும் பைரவரையும் பயமடைய செய்யும் மகாவேகத்துடன் கர்ஜித்து கொண்டும் பைரவரையும் பயமடைய செய்யும் பிரம்மஹத்யா என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை உற்பத்தி செய்து, உக்ரரூபிணி, இந்த க்ஷணமே இந்த கால பைரவர் இந்த வாரணாசி புரியிலிருந்து எதுவரை போக மாட்டாரோ அதுவரை அவர் பின்னாலேயே சுற்றி கொண்டு இரு. உனது கதி வாரணாசியை மாத்திரம் விட்டுவிட்டு மற்ற இடம் சுற்றுவாயாக என்று கூறிவிட்டு அவர் அந்த தியானமானார். அந்த பிரம்மஹத்தியின் முன் காலனுக்கு காலனாக பைரவர் கூட பயத்தால் முகம் கருத்து விட்டார். மகாதேவருடைய ஆக்னையின் படிக்கு கையில் கபாலத்தை ஏந்தி கொண்டு உலகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்தாலும் கூட உலகங்களிலும் சுற்றத் தொடங்கினார். ஆனால் 3 உலகங்களிலும் சுற்றத் தொடங்கினார். ஆனால் அந்த அதிக பயங்கரமான பிரம்மஹத்தி என்னும் காளியானவள் அவரை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. 3 உலகங்களையும் காத்து ரட்சிப்பவரும் 3 உலகத்துக்கு நாயகனும் காப்பாலிக விரதம் தரித்தவரும் உக்கிரகமான உருவம் உடைய பைரவர் சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் இந்திராதி தேவர்கள் உள்ள நகரிலும் எல்லா தீர்த்தங்களிலும் சுற்றி வந்த பிறகும் கூட அவரால் அந்த பிரம்மகத்திலிருந்து விடுபட முடியவில்லை. கும்பமுனியே, இதிலிருந்து பிரம்மஹத்தியை நீக்கும் காஷியின் மகிமையை அனுமானித்துக்கொள். 3 உலகங்களிலும் அநேக தீர்த்தங்களும் அநேக கஷேத்திரங்களும் இருக்கின்றன. அவைகளெல்லாம் காஷியில் 16 கலைகளுக்கு ஒரு கலைக்கு கூட ஈடாகாது. பாதகமாகிய பர்வதங்களுக்கு வஜ்ராயுதம் ஆகும் காஷியின் கதைகளை கேட்கும் வரையில்தான் பிரம்மஹத்யாதி மகா பாதகங்கள் கர்ஜித்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கும். அதற்கு பிறகு பிரமதகணங்களால் சேவிக்கப்படுவரும் காபாலிக விரததாரியுமான மகாதேவ பகவான் கால பைரவர் 3 உலகங்களையும் சுற்றி கொண்டு நாராயணனின் இருப்பிடமான சேது தீபத்துக்கு போய் சேர்ந்தார். பிறகு கருடத்வஜர் சர்ப குண்டலங்கள் அணிந்தவரும் 3 கண்கள் உடையவரும் பயங்கர ஸ்வரூபரும் மகாதேவருடைய அம்சமான மகா கால பைரவர் வருவதை பார்த்துவிட்டு பூமியில் விழுந்து நமஸ்கரித்தார். அதை பார்த்துவிட்டு தேவதைகளும் முனீஸ்வரர்களும் தேவ ஸ்திரீகளும் கூட அவரை வணங்கின நிலையிலேயே சிரசின் மீது கைகளை கூப்பிக்கொண்டு அநேக விதமான சோஸ்திரங்களை ஸ்துதித்து க்ஷீர சமுத்திரத்தை கடைந்ததும் அதனின்று உத்பவித்த பத்மாலயாவான மகாலட்சுமியிடம் கூறினார். பிரியே, கமலநேத்ரே, இன்று நாம் தன்யனாரோம். குற்றமில்லாதவளே, அழகான கேள்வி ஞானம் உடையவளே, தேவி, நாம் இருவரும் இன்று 3 உலகத்துக்குமான பதியை பார்க்கிறோம். கொடுப்பதும் இவர்தான், படைப்பதும் இவர்தான். உலகத்துக்கெல்லாம் பிரபு இவர்தான். ஈஸ்வரன், அனாதி, சரணம் அடைய தகுந்தவர், சாந்தர், பராத்பரர், பரமாத்மா, சர்வஜர், சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மா, என்றும் எல்லாருக்கும் சர்வாபீஷ்டங்களையும் அருளும் தாத்தா. யோகி கணங்கள் தன்மயமாய் மூச்சை உள்ளடக்கி தியான பராயணராக ஞான கண்களினால் இவரை ஹிருதயத்தில் பார்க்கிறார்கள். சிரேஷ்டரான இவரை பார். ஜிதேந்திரியர்களான தேவ தத்துவர்களான யோகிகளால் மாத்திரமே அறியக்கூடிய இவர், எங்கும் வியாபித்தும் உருவமில்லாமல் இருக்கும் இவர் இங்கு உருவம் தரித்து கொண்டிருக்கிறார். பகவான் பரபிரம்மத்தின் லீலை மிகவும் விசித்திரமானது. இவருடைய நாமத்தை தினமும் சங்கீர்த்தனம் பண்ணின பேர்
தேகம் தரிக்க மாட்டார்கள். அவர் தேகம் தரித்து நம் முன்னே வந்திருக்கிறார். அவரை தரிசனம் செய்தால் மனிதர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அதே சந்திரசேகர பகவான் நம் முன்னே வந்து கொண்டிருக்கிறார். இது கமலதளத்தை போன்ற விஷாலமான எனது இரு நயனங்களை சபலமாக்கின. இந்த தேவதைகள் பகவான் சங்கரரை தரிசனம் பண்ணியும் கூட சகல துக்கங்களையும் நாசம் செய்யும் நிர்வாண பதத்தை அடையவில்லை. தேவலோகத்தில் தேவர்களாக இருப்பது போன்ற அசுப லட்சணம் வேறொன்றும் கிடையாது. ஏனென்றால் சமஸ்த தேவதைகளுக்கும் சுவாமியை பார்த்து கூட முக்தி கிடைக்கவில்லையே. ஆனந்தத்தால் புலகாங்கிதத்துடன் சரீரமுள்ள ரிஷிகேஷர் லக்ஷ்மியிடம் இவ்வாறு கூறிவிட்டு வணக்கத்துடன் கூட ரிஷபத்வஜரான மகாதேவரை பார்த்து கூறினார். சர்வ பாப்பகரா, அழிவில்லாதவரே, விபோ, தாங்கள் தேவதேவர், சர்வஜர், துலோகங்களுக்கும் அதிகாரி. அப்படி இருந்தும் தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? ஏ தேவேஸ்வரா, மகாமதே, திரிலோச்சனா, இதுவும் தங்கள் விளையாட்டில் ஒன்றா? ஏ காமதகனா, விருபாக்ஷா, தங்களுடைய இந்த நடத்தைக்கு காரணம் என்ன? ஏ சக்தி பாலகா, பகவான் சம்போ, தாங்கள் ஏன் பிக்ஷை எடுத்து கொண்டு திரிகிறீர்கள்? ஜெகநாதா, தங்களை வணங்கினவர்களுக்கு தாங்கள் திரிலோக்கிய ராஜ்யத்தையும் அளிக்க வல்லவர் அல்லவா? தங்களுடைய இந்த நிலை எனக்கு மிகவும் சந்தேகத்தை கொடுக்கிறது. விஷ்ணு இவ்வாறு கூறியதும் பிரபு கூறினார், விஷ்ணுவே, நான் கை நகத்தின் நுனியினால் பிரம்மாவின் தலையை கொய்தேன். அந்த பாப நிவர்த்திக்காக இந்த சுப விரதத்தை தரித்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு கூறியதும் புண்டரீகாட்சர் தலையை குனிந்து புன் சிரிப்புடன் விண்ணப்பித்துக் கொண்டார். ஏ சர்வலோகநாதா, தங்களுக்கு இதுவே விருப்பமானால் இந்த லீலையை செய்யுங்கள். தாங்கள் அனாதி மகாதேவர். தாங்கள் மாயினால் இவ்விதம் மறைப்பது தகாது. ஏ ஈஷா, தங்களுடைய ஆக்னியின் பலத்தால் என்னுடைய நாபிக்கமல கோஷத்திலிருந்து கல்ப கல்பமாக கோட்டி கோட்டியான பிரம்மாக்களை சிருஷ்டித்து கொண்டிருக்கிறேன். ஏ விபோ, மூட ஜனங்களுக்கு கடப்பதற்கு அரிதான இந்த மாயையை விட்டு விடுங்கள். ஏ தேவதேவா, நாங்கள் எல்லோரும் தங்களுடைய மாயையினால் மோகிக்கப்பட்டவர்கள். அதனால் நான் தங்களுடைய விளையாட்டை பற்றி நன்றாக அறிவேன். ஏ ஹரா, தாங்கள் பிரளய காலம் வந்தவுடன் எல்லா தேவதைகள், தேவர்கள், முனீஸ்வரர்கள், 4 வர்ண ஆசிரமத்தவர்கள் எல்லோரையும் சம்ஹரிப்பீர்கள். தங்களுடைய பிரம்மஹத்தி அப்பொழுது எங்கே போகும்? சம்போ, தாங்கள் ஒருவருக்கும் பராதீனமானவர் அல்ல. அதனால் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் விளையாடலாம். குற்றமில்லாதவரே, பிரம்மாக்களுடைய எலும்புகளின் மாலை தங்கள் கழுத்தில் விளங்குகிறது. அப்பொழுது தங்களுடைய பிரம்மஹத்தி அப்பொழுது எங்கு சென்றது? உலகத்தில் பெரிய பெரிய பாவங்களை செய்துவிட்டு பக்தி பரவசத்தோடு தங்களை பரிசித்தால் அந்த பாபங்கள் உடனே விலகி ஓடுகிறதே. சூரியன் இருக்கும் இடத்தில் அந்தகாரம் இருக்குமோ, அதுபோல தங்களுடைய பக்தர்களுடைய பாவமும் நசித்து விடும். புண்ணியசாலிகள் தங்கள் பாத பத்மங்களை தியானித்த உடனேயே அவர்களுடைய பிரம்மஹத்தி முதலிய பாவங்கள் விளங்குகின்றன. ஏ ஜெகத்பதே, ரஜோ குண தமோ குணங்களால் மூடப்பட்ட சந்தாபத்தை கொடுக்கும் பாவங்கள் எங்கே? சம்சார நாம ரோக வினாசினியான எல்லா ஜீவர்களுக்கும் பரம ஔஷதமான தங்களுடைய மங்களமயமான நாமம் எங்கே? அந்தக சத்ருவே, மனிதர்களுடைய உதடுகளிலிருந்து சிவசங்கரா, சந்திரசேகரா இத்தியாதி நாமங்கள் கிளம்பியதுமே அவர்கள் திரும்பிய சம்சார சாகரத்தில் பிறக்க மாட்டார்கள் அல்லவா? இப்படி மகாவிஷ்ணு சொல்றார். ஏ ஈஷா, தாங்கள் பரமாத்மா, பரந்தாமர், இஷ்டப்படி ரூபம் எடுத்து சஞ்சரிக்க வல்லவர். இந்த தங்களுடைய வேஷம் எல்லோருக்கும் ஆவலையும் குதூகலத்தையும் தருவதாக இருக்கிறது. பின் ஈஸ்வரனிடம் பராதீன தன்மை ஏது? ஏ தேவதேவேஷா, இன்று நான் தன்யனானேன். யோகிகளுக்கும் தங்கள் தரிசனம் கிட்டுவது அரிது. அதே அக்ஷயமான ஜெகத்துக்கு மூலமான பரமேஸ்வரரை சாட்சாத்காரமாக பார்த்து கொண்டிருக்கிறேனே. இன்று எனக்கு பெருத்த லாபத்துக்குரிய நாள். இன்று எனக்கு மங்களத்துக்குரிய நாள். தங்கள் தரிசனமாகிய அமிர்தத்தினால் திருப்தியுற்று ஸ்வர்க்க அபவர்க்கங்களை தூசியாக நினைக்கிறேன் என்றார். இவ்வாறு விஷ்ணு கூறிய பிறகு லக்ஷ்மி தேவி பகவானுடைய பிக்ஷா பாத்திரத்தில் சுத்த மனோரத பூர்ணம் என்னும் பிக்ஷையை இட்டாள். அப்பொழுது பைரவ தேவரும் மிகவும் சந்தோஷத்துடனும் பிக்ஷை ஏற்று அங்கிருந்து வேறிடம் சென்றார். அதற்கு பிறகு ஜனார்தனர் பிரம்மஹத்தியானவள் அவரை பின்தொடர்வதை பார்த்துவிட்டு சொன்னார், நீ திரிசூலினியை விட்டுவிட்டு செல் என்றார். அதற்கு பிரம்மஹத்தியானவள் கூறினாள், நான் இதையே சாக்காக வைத்து கொண்டு ரிஷபத்வஜருக்கு சேவை செய்ய என்னை பவித்திரமாக்கி கொண்டிருக்கிறேன்.
இவரை விட்டால் எனக்கு வேறு எங்கு சிவதரிசனம் கிடைக்கும் என்றாள். விஷ்ணு கூறியும் அவள் பைரவரை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. இதை பார்த்துவிட்டு புன்சிரிப்புடன் சம்பு சில வசனங்களை கூறினார். ஏ மான்யரே கோவிந்தா, நான் உனது வாக்கியாமிருதத்தை பானம் செய்து மிகவும் சந்தோஷமடைந்தேன். அதனால் உமக்கு வரம் தருகிறேன், நீர் கேளும் என்றார். பிக்ஷுகர்கள் விதியுடன் பிக்ஷா திரவியங்களினால் திருப்திப்படுவது இல்லை. விஷ்ணுவின் மரியாதையுடன் கூடிய வார்த்தைகளை கேட்டு அவருடைய பிக்ஷாடன ரூபமான ஜ்வரம் இறங்கிவிட்டது. மகாவிஷ்ணு கூறினார், புகழ்பெற்ற ஒரு வரம் கேட்கிறேன். சமஸ்த தேவதைகளுக்கு அதிபதியும் மனோரத பதத்திற்கு அதீதருமான ஏ தேவதேவா, தங்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன். தங்களுடைய தரிசனம் சஜ்ஜனங்களுக்கு அமிர்த தாரையாகும். அனாயாசமாக கிடைத்த ஒரு திருவிழாவாகும். பிரயத்தனம் தங்களுடைய சரண கமலங்களிலிருந்து எனக்கு ஒரு பொழுதும் பிரிவு ஏற்படக்கூடாது. ஷம்போ, இதுவே என் பிரார்த்தனை. வேறு ஒரு வரத்தையும் நான் விரும்பவில்லை என்றார் மகாவிஷ்ணு. பைரவர் கூறினார், ஏ மகாமதி ஆனந்தா, நீ கேட்டதே உனக்கு கிடைக்கும். மேலும் நீயே எல்லா தேவதைகளுக்கும் வரம் அளிப்பவன் ஆவாய். விஷ்ணு பகவானுக்கு இந்த விதமாக வரத்தை அளித்துவிட்டு கால பைரவர் பிரம்மா இந்திரன் முதலியவர்களின் உலகில் சஞ்சரித்துவிட்டு முக்திபுரியாகிய காஷிபுரிக்கு வந்து சேர்ந்தார். காட்சியில் வசிக்கும் ஜனங்களுக்கு ஜந்துக்களுக்கு 16 கலைகளுக்கு சமமான ஆபத்துக்கள் வந்தாலும் பிரம்மாதி தேவதைகளின் பதவி ஒருபோதும் கிடைக்காது. இந்த வாரணாசி நகரில் ஜடாதாரியாகவோ முண்டனம் செய்யப்பட்ட தலையினராகவோ நிர்வாணராகவோ இருப்பது மிகவும் நல்லது. ஆனால் மற்ற இடங்களில் ஏக சக்கராதிபதியாகவோ கடலால் சூழப்பட்ட மண்டலாதிபதியாக இருப்பதும் சரியில்லை. காசியில் பிட்சை எடுத்துக்கொண்டு உண்டு கொண்டு இருப்பது எவ்வளவோ மேல். வேறு இடங்களில் லட்சாதிபதியாக இருப்பதும் அவ்வளவு சரியில்லை. ஏனென்றால் லட்சாதிபதிக்கு மறுபடியும் கர்ப்பத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் காசியில் பிக்ஷை எடுத்து சாப்பிடுபவர்கள் கர்ப்ப வேதனையை ஒருபொழுதும் அனுபவிக்க வேண்டாம். காசு நெல்லிக்கனி அளவு பிக்ஷை ஆனாலும் பிக்ஷுகர்களுக்கு கொடுப்பதால் அது சூமேரு பர்வதத்தை காட்டிலும் அதிகம் கொடுத்ததற்கு சமம். காஷியில் ஒரு தரித்திர குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு காணும்படியான போஜன சாமக்கிரியைகள் தானம் செய்தால் அவன் எத்தனை வருஷங்கள் கொடுக்கிறானோ அத்தனை வருஷங்கள் தேவதைகளால் பூஜிக்கப்படுகிறான். ஒருவன் காசி கஷேத்திரத்தில் ஒரு வருஷத்து உணவு தானமாக அளித்தால் அவன் ஒரு பொழுதும் பசி தாகத்தால் துக்கத்தை அனுபவிக்க மாட்டான். ஒருவன் காசியில் தான் வசிப்பதினால் என்ன புண்ணியம் அடைகிறானோ அதே புண்ணியம் மற்றொருவரை அங்க வசிக்க செய்வதாலும் கிடைக்கும். காசி என்னும் பெயரை கூறினாலேயே பிரம்மஹத்தி தோஷங்கள் பாவிகளை விட்டு அகலுகின்றன. இந்த காசிக்கு சமமாக வேறு எந்த நகரை குறிப்பிட முடியும்? இதற்கு பிறகு பயங்கர ஸ்வரூபமுள்ள பைரவர் காசி க்ஷேத்திரத்தில் பிரவேசித்ததுமே பிரம்மஹத்தியானவள் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு பாதாளத்தில் நுழைந்து விட்டாள். இதுவரையிலும் அவர் கையில் விடாது ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலமும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து விட்டது. இதனால் பைரவர் பரமானந்தம் கொண்டு நர்த்தனம் செய்ய தொடங்கினார். பைரவர் நானா கஷேத்திரங்களிலும் மறைந்து கொண்டிருக்கும் பொழுது கூட துக்க சாதனமான பிரம்ம கபாலம் அவர் கையை விடவில்லை. காசியை அடைந்த க்ஷண மாத்திரத்திலேயே அது அவர் கையை விட்டு விட்டு கீழே விழுந்து விட்டது. இதுவரை அவரை விடாமல் தொடர்ந்த பிரம்மகத்தியும் அவர் காசிக்கு வந்தவுடன் க்ஷண மாத்திரத்திலே நழுவிவிட்டாள். அப்பேற்பட்ட காசியை அடைவது துர்லபம் அல்லவா? அதனால் அந்த புண்ணிய புரியை பிரதட்சிணம் செய்வது என்பது மிகவும் மேன்மையான காரியம். ஒரு ஜீவன் தன் வாழ்வில் காஷி 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 என்று மந்திரம் போல் ஜெபித்து கொண்டிருப்பானே ஆகில் அவன் மறுபடியும் ஜென்மம் எடுக்க மாட்டான். ஒருவன் தேசாந்தரங்களில் இருந்தாலும் கூட இந்த அவிமுக்த மகாக்ஷேத்திரத்தை அந்திம காலத்தில் நினைத்து கொண்டு பிராணனை விட்டால் இவனுக்கு புனர்ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவனுடைய சித்த அரங்கத்தில் ஆனந்த கானனம் எப்பொழுதும் காட்சி அளித்து கொண்டிருக்குமானால் அவன் அந்திம காலத்திலும் அந்த நாமத்தை கேட்டாலும் போதும், அவனுக்கு ஜென்மாவே இல்லை. ஒருவன் சிந்தனை யோகத்துடன் கூட வாரணாசியில் எப்பொழுதும் வசித்து வருவானே ஆனால் அவன் பாவச் சுமையை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருந்தாலும் கூட காலம் வந்தவுடன் முக்தி அடைவான். ஒருவன் மகா ஸ்மசானமாகிய இந்த நகரில் வந்து
அனாயாசமாக மரணம் அடைந்தால் மறுபடியும் அவனுக்கு ஸ்மசானத்தில் படுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவன் காசியில் கபால மோச்சனமான சிவனை ஸ்மரிப்பானே ஆனால் ஜென்மாந்திரங்களில் செய்த பாபங்கள் அவனை விட்டு சீக்கிரம் விலகி விடுகின்றன. ஒருவன் அயலூரில் இருந்து வந்து கபால மோச்சனம் என்னும் மேலான தீர்த்தத்தில் விதிப்புரைப்படி ஸ்நானம் செய்தாலும் அவனும் பிரம்மஹத்தியாதி தோஷங்களிலிருந்து விடுபடுவான். இவர்களாவது இந்த ஜெகத்தை அனித்தியம் என்று எண்ணிக்கொண்டு வாரணாசியில் வசித்தால் அவர்களுடைய அந்திம காலத்தில் பகவான் சங்கரர் தத்வத வாக்கியார்த்தமான பரம ஞானத்தை கொடுக்கிறார். பரம உத்தமரே இந்த காசிபுரி சாட்சாத் ருத்ரதேவருடைய விவரிக்க முடியாத பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய மற்றொரு உருவமாகும். சிவ விரோதிகளுக்கு இது மிகவும் அலட்சியமானது. இந்த காசியின் தத்துவத்தை நான் அறிவேன், எவன் சிவ பக்தனோ அவன் அறிவான். இந்த ஸ்தானத்தில் யோக பலத்தினால் யோகிகள் அடையும் முக்தியை சாதாரண ஜனங்கள் சாதாரணமாகவே அடைகிறார்கள். காஷியே பரமபதம், இந்த புரியே பரமானந்தம். இது மிகவும் மேன்மையான ஞான ஸ்வரூபம். மோட்சத்தை விரும்புகிறவர்கள் இங்கேயே தபஸ் செய்ய வேண்டும். இந்த காசியில் இருந்தும் சிவபக்தர்களை பிடிக்காதவனுக்கு அல்லது காசியை நிந்திக்கிறவனுக்கு, இந்த மூடர்களுக்கு இங்கே கதி மோட்சம் கிடையாது என்றால் வேறு எங்குதான் உண்டு? அதன் பிறகு கபால பைரவர் கபால மோச்சன தீர்த்தத்துக்கு முன் வந்து பக்தர்களுடைய பாபங்களை புஜித்து கொண்டு அங்கேயே ஸ்திரமாக அமர்ந்தார். பாப பக்ஷணம் செய்யும் பைரவரின் சமீபத்தில் சென்று நூற்றுக்கணக்கான பாபம் செய்தவர்கள் கூட காலபைரவருடைய சேவகன் ஆனால் அவர்களுக்கு பாபம் ஏது? இந்த பாப புஞ்சத்தையுடைய துஷ்டர்களுடைய மனோரதத்தை நசிக்கச் செய்கிறார். அதனாலேயே காலபைரவருடைய பெயர் ஆமர்த்தகர், நசிப்பிக்க முடியாதவர் என்று பெயர் பெற்றிருக்கிறது. காசிவாசிகளுடைய கலி காலர் என்ற பயங்களை நிவாரணம் செய்கிறார். அதனால் அவருக்கு கால பைரவர் என்ற பெயர் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. அவர்களுடைய பக்தர்களுடைய மகாபயங்கர யமதூதர்கள் கூட பயமடைந்து விடுகிறார்கள். அதனால் இவருக்கு பெயர் பைரவர் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த கால பைரவரிடம் மார்கழி மாதம் கிருஷ்ண அஷ்டமியில் உபவாசம் இருந்து இரவுகள் கண் விழிப்பதால் மகாபாபங்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். கால பைரவருடைய தரிசனத்தினால் மானச புத்தியுடன் செய்யப்பட்ட எல்லா சுப அசுப கர்மங்களும் பஸ்மமாகிவிடும். இந்த கால பைரவரை தரிசனம் செய்து விட்டால் சமஸ்த ஜந்துக்களுடைய அநேக ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருந்த சகல பாபங்களும் மறைந்து விடுகின்றன. மார்கழி மாசத்து கிருஷ்ண அஷ்டமி திதியன்று அநேக திரவியங்களினால் விஸ்தாரமாக பூஜை செய்தால் ஒரு வருஷம் வரை வரும் விக்னங்கள் எல்லாம் நாசமடையும். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சதுர்தசி திதியன்று காலபைரவர் கோயிலுக்கு யாத்திரையாக சென்றால் சகல பாபங்களிலிருந்து விடுபடுவார்கள். மூட ஜனங்கள் காசியில் வசிக்கும் காலபைரவருடைய பக்தர்களுக்கு தீங்கு செய்தால் அவர்கள் துர்கதி அடைவார்கள். ஒருவன் விஸ்வநாதரிடம் பக்தி செலுத்தி காலபைரவரிடம் பக்தி செலுத்தவில்லை ஆனால் அவனுக்கு ஒரு அடியிலும் இடையூறு ஏற்படும். காலோதக தீர்த்தத்தில் ஸ்ரத்தையோடு ஸ்நானம் செய்து பிறகு கால பைரவரை தரிசனம் செய்தால் மனிதர்களுடைய பித்ருக்களை அவரே உத்தாரணம் செய்கிறார். ஒருவன் பாவ பக்ஷினியான பைரவரை 8 பிரதட்சணம் செய்வானானால் அவன் உடலாலும் மனதாலும் வாக்காலும் செய்த பாவங்கள் ஒருபொழுதும் அவனை சூழாது. ஒரு சாதகன் ஆமர்த்தகர் என்னும் பைரவருடைய அந்த பீடத்தில் அமர்ந்து 6 மாத பரியந்தம் விடாமல் ஜபம் செய்தால் பைரவருடைய ஆக்னையினால் அவனுக்கு சித்திகள் கிடைக்கும். ஒருவன் வாரணாசியில் இருந்தும் பைரவரை பஜிக்கவில்லையானால் அவனுடைய பாவங்கள் சுக்லபக்ஷத்து சந்திரகலை போல வளரும். நானாவிதமான பலி பூஜை காணிக்கைகள் மூலம் ஒருவன் கால பைரவரை பஜித்தால் அவன் வேண்டும் சகல காமனைகளையும் அடைவான். காசியில் ஒரு புருஷன் ஒவ்வொரு சதுர்தசி அஷ்டமி செவ்வாய்க்கிழமை காலராஜனை பஜிக்காமல் இருந்தால் அவனுடைய புண்ணியம் கிருஷ்ணபக்ஷத்து சந்திரிகையை போல் நஷ்டமடையும். பிரம்மஹத்தியாதி நாசனம் பைரவருடைய பிறப்புகள் அடங்கிய இந்த பவித்திரமான அத்தியாயத்தை கேட்பவன் சகல விதமான பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஒருவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கட்டும் அல்லது மகத்தான ஆபத்தில் சிக்கி இருக்கட்டும், அவன் பைரவருடைய உற்பத்தியின் கதையை கேட்டானால் அவனுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும். இப்படி கால பைரவர் உடைய மகாத்மியம் முடியறது. இதுக்கப்புறம் காலபைரவர் அஷ்டகால பைரவர் அவருடைய கோயில் அஷ்டபைரவர் இருக்கா இல்லையா, அவளுடைய கோயில்லாம் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அதை பார்ப்போம். தற்போது காசியில் 8 பைரவர்கள் பல்வேறு இடங்களில் இருந்துட்டு காவல் புரிஞ்சின்னு வரா.
இவன் வந்து வர பக்தாளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இவன் வாரி வழங்குறான். பைரவரை வழிபடுறவா வந்து சாதாரணமாகவே உறுதியான மனசு இருக்கிறவாளாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பார்கள். அசிதாங்க பைரவர், அவன் வந்து அஷிடங்க் பைரவர் அப்படின்பா. வந்து விருத்தகாலேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் மகாமிருத்யுஞ்சு கோயில் இருக்கு. அதாவது இந்த மிருத்யுஞ்சய மகாதேவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளேயே மகா காலர் இருப்பார். அங்கே ஒரு கிணறு கூட இருக்கு, அந்த தீர்த்தம் எடுத்துன்னு வந்தால் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொன்னோமே, அந்த கோயிலுக்குள்ள அசிதாங்க பைரவர் இருக்கார். இது வந்து அஹ், எப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அது வரைக்கும் வந்துட்டு மிருத்யுஞ்சய மகாதேவ் கோயில் வரைக்குமாவே வண்டிலாம் போகிறதே. அங்கே போய் இறங்கி அப்படியே போக வேண்டியது தான். கோயில் வந்து நாள் பூரா திறந்திருக்கும், அதனால் எப்போ வேணால் போய் இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பீஷண பைரவர் அப்படின்னு, இது வந்து பூத பைரவர்னும் இவரை சொல்கிறா. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இந்த ஜேஷ்டேஸ்வரர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கார். இந்த இடம் வந்து சப்தசாகர் இல்லைன்னா காஷிபுரா அப்படின்னு கேட்டுட்டு ரிக்ஷாவில் போய் இறங்கி அப்படி போய் பார்க்கலாம். கோயில் வந்து காலையில் 6லேருந்து 10 வரைக்கும் திறந்திருக்கும், சாயங்காலம் 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 3வது வந்து சண்ட பைரவர். இது வந்து துர்கா கோயிலுக்குள்ளேயே இருக்கார் இந்த சண்ட பைரவர் அப்படின்ட்டு. இது ரொம்ப விசேஷமான இது. துர்கா கோயில் வாசல்லையே ரிக்ஷா கேட்டுட்டு போய் இறங்கிடலாம். கோயிலுக்குள்ளே போனால் தரிசனம் ஆகிடும். கோயில் வந்து நாள் பூரா திறந்திருக்கும், அதனால் அப்படி போய்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து காலபைரவர். காலபைரவருடைய வரலாறு தான் நம்ம இப்போ முன்னாடி பார்த்துருக்கோம். காசியில் வாழறவாளுக்கும் சரி, காசிக்கு வரவாளுக்கும் சரி, காலபைரவரை தரிசனம் பண்ணால் அவர் அபயம் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் மார்கசீர்ஷ மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வந்து ரொம்ப வசதியான நாள் இவரை வழிபடுறதுக்கு. இது தவிர ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி, சதுர்தஷ்டி இதெல்லாம் போய் 8 முறை அந்த இதை பிரதட்சிணம் பண்ணி, அவள் அந்த ஒரு மயில் இறகு வச்சு அந்த கோயிலுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துன்னு தட்டின்ண்டே இருப்பாள் முதுகில். இப்படி மாதிரி அந்த கோயிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். காலபைரவரையே நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு யார் ஒருவருமே தொடர்ந்து 6 மாதம் அந்த கோயிலுக்கு போய் அவருக்காக பிரத்யேகமாக காலபைரவருக்குன்னு வழிபாடு பண்ணுறவளுக்கு எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும் அப்படின்றது காஷி கண்டத்தினுடைய நம்பிக்கை. காசியில் இருக்கிறவாளே, வாசம் பண்ணுறவாளே, காசி வாசிகளே வேறு ஊருக்கு எங்கேயாவது போகணுன்னா இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் போகிற வழக்கம். திரும்பி வந்த உடனே திரும்பியும் வந்து பகவானை ஒரு தடவை தரிசனம் பண்ணுவா, அது வந்து வழக்கம். அதே மாதிரி யாத்திரையாக போகிற நம்மளுமே போன உடனே நமஸ்காரம் பண்ணலாம். அதே மாதிரி கிளம்பி வரும்போதும் அவர்கிட்ட போய் விடை பெற்றுன்னு வர்றது ரொம்ப விசேஷம். இது வந்து எப்படி போகணும் அப்படின்னா, இந்த மைதாகின் வழியாகவும் போகலாம் ரிக்ஷாவில். நம்ம கேட்கணும் இந்த காலபைரவர் கோயிலுக்கு போகணுன்னு, அந்த எட்ஜில் இறக்கி விட்டுருவோம். அங்கேருந்து அந்த ரோடு பூரா நடந்து அப்படியே போகலாம். சில சமயத்தில் ரிக்ஷா வந்து கோயில் வரைக்கும் போகிறது. இந்த மாதிரி கோயில் காலையிலேருந்து 5லேருந்து 1:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திரும்பி சாயங்காலம் 4:30 மணிக்கு கோயில் திறந்தானா ராத்திரி 9:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது லாட் பைரவர் அப்படின்னு, கபால பைரவர் அப்படின்றார். இந்த கோயில் வந்து வாரணாசியினுடைய வடகிழக்கில் இருக்குது. அலைப்பூர் அப்படின்ற அந்த முகவரியில் இருக்கார். இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். காலைல 6லேருந்து 11 வரைக்கும் திறந்திருக்கும், சாயங்காலம் 6லேருந்து 9 வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கு அடுத்தது குரோதன பைரவர். இந்த குரோதன் பைரவர் தான் ஆதி பைரவர்னு இந்த ஊரில் இருக்கிறவா சொல்கிறா. இந்த காமாட்சா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பட்டுக் பைரவர், அந்த பட்டுக் பைரவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவரும் இருக்க. அதனால் காமாட்சா வரைக்கும் ரிக்ஷா கேட்டுட்டு போயிடலாம். அந்த காமாக்கியா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கார் இந்த குரோதன் பைரவர். நான் ரொம்ப சின்ன உருவத்தில் காணப்படுறார். இந்த கோயில் வந்து காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அதே மாதிரி சாயங்காலம் 4லேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும்.
இங்கே சாயங்கால ஆரத்தி ரொம்ப விசேஷம். இது என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து முக்கியமாக இந்த ராகுனால ரொம்ப அவஸ்தைப்படுறவா, அந்த ராகு சாந்தி, அப்புறம் இந்த காலசர்ப தோஷ நிவர்த்தி, அது எல்லாத்துக்கும் இங்கே ஜபம் நிறைய பண்ணுவா. அதுக்கு அங்கே இருக்கிற அந்த மகந்துக்களை தான் நம்ம போய் அப்ரோச் பண்ணி கேட்கணும். அடுத்தது ருரு பைரவர். இது வந்து அனுமான் காட்டில் இருக்கார். அந்த அனுமான் காட்டில் அனுமான் கோயில் இருக்குது. அங்கே தான் இருக்கார் இந்த கோயில். இந்த கோயில் அனுமான் காட் வந்து ஹரிச்சந்திரா காட் பக்கத்தில் இருக்குது. மேலும் இந்த சங்கரமட்டம் இருக்கிற இடமும் இந்த அனுமான் காட் தான். அதனால் அனுமான் காட்டில் இந்த பிரதான ரோடு வரைக்கும் ரிக்ஷாவில் இறங்கின்ட்டு அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரலாம். இந்த காலையில் 5லேருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சாயங்காலம் 5லேருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கடுத்தது சம்ஹார பைரவர். சம்ஹார பைரவர் வந்து பைரவ க்ஷேத்திரத்திலேருந்து வந்திருக்கிறதாவும், யாரெல்லாம் வந்து இவரை நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுடைய பாபங்களெல்லாம் உடனே அவர் நீக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த ஊரினுடைய நம்பிக்கை. இந்த காய் காட் வரைக்கும் நம்ம படகுல போய் அங்கேருந்தும் போகலாம். பட்டன் தர்வாஜா அப்படின்னு கேட்டுண்டு மச்சோதரி வழியாகவும் ரிக்ஷாவில் போகலாம். இல்லை காய்காட்டில் படகுல போய் அங்கேருந்து இறங்கி படிக்கட்டு ஏறி போய் அடையணும். இந்த கோயில் வந்து காலையில் 5லேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயங்காலம் 5லேருந்து 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதுக்கு அடுத்தது உன்மத்த பைரவர். இது வந்து பஞ்சக்ரோஷ் யாத்திரை போகிற அந்த மார்க்கம் இருக்குது. அதில் வந்து தியோரான்னு ஒரு கிராமம். இது எப்படியும் காஷிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அங்கே தான் இந்த உன்மத்த பைரவர் இருக்கார். இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கார். மீதி பேரெல்லாம் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கா. இந்த கோயில் வந்து நாள் பூரா திறந்திருக்கும். இப்படி அஷ்ட பைரவரை பற்றியும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதனால் இந்த பைரவ வழிபாடு ப்ளஸ் பைரவருடைய உற்பத்தி இது எல்லாமே மொத்த பைரவனுடைய ஊரை கேட்டு தெரிஞ்சுட்டோம். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. हर हर नमः पार्वती पदये. हर हर महादेवा. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. राधे कृष्ण सखीस.